ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே கார்டனிங் தமிழ் சேனல் சார்பா ஹாப்பி நியூ இயர். 2024 முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த 2024ல் என்னுடைய கார்டனில் என்னென்ன பூக்கள் இருந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அண்ட் இது என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரிபியூட் டு மை கார்டன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2025 உங்களுக்கு சூப்பராக பெஸ்ட்டாக அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் இயற்கை வளங்களும் நல்லபடியாக இருக்கணும், நிறைய செடி கொடிகள் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அண்ட் எல்லா ஜீவராசிகளுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2024ல் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இதை பார்த்து யாராவது 1-2 செடி வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய 2025 கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்டனிங் கோல்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் 2025க்கு நான் ஸ்பெஷலாலாம் எதுவும் வைக்கல, எப்பவும் போல தான் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே காய்கறி தோட்டமும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணதான். பட் என்னென்னா அது கன்வீனியண்ட்டாக இல்லை. அந்த சைடு நான் போட்டது டெய்லி என்னால் போய் பராமரிக்க முடியல. ஸோ செடிகள் எல்லாமே ஈல்டு கொடுத்துச்சு, பட் ஆனால் சீக்கிரமாக செத்து போச்சு. ஸோ அது அந்த தப்பை இந்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் மைண்டில் இருக்குது. பட் எந்தளவுக்கு முடியுங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சில பூக்கள் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ அவங்க பூக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, நான் எங்கேயாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ கார்டனிங் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ செடியும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, தண்ணி ஊற்றுறது, களைச்செடி பிடுங்கிறது, அதுக்கப்புறமா ரொம்ப ஓவராக பெஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதை கவனிக்கிறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு வேலை. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸும் ஒத்து வரணும். அது இல்லாமல் நம்ம வாங்கி வைக்கிற கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வரணும், அதை பொத்தி வைக்கணும். அது டைரக்ட் சன்லைட்டில் நல்லா இருக்கா இல்லை ஷேடில் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ அடிக்கடி நம்ம போய் செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அது ப்ளஸ் என்னுடைய இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறத எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்புறம் டைம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு 2024க்கு அப்புறமா தான் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அண்ட் இந்த 2024ல் தான் நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச்சும் பண்ணேன். பட் ஸ்டில் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. அட்லீஸ்ட் 2025க்குள்ளே நான் மானிட்டைசேஷன் வாங்கிடுவேன் நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கையில் தான் அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு 2024 கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வருஷம்னு சொல்லலாம். எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப 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 நன்றின்னு எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அண்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர பொறுப்பும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது. அண்டு இந்த கமெண்ட்ஸ் போடுற எல்லாருக்குமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் டவுட்ஸ் கேட்குறது எனக்கு இன்னும் பிடிக்கும். என்ன இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது கிளாரிஃபை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் அது போக நிறைய பேர் அவங்க டைம் ஒதுக்கிட்டு எனக்காக ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் சொல்லணும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது. மேபி அப்கமிங் என்ன போகும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது ஒரு நிறைய கமெண்ட்ஸ் போகும்போது நம்மளால் ரிப்ளை பண்ண முடியுதோ இல்லையோ அது தெரியாது. பட் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒரு யூடியூபரை பொறுத்தளவுக்கு, என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். ஸோ நம்ம கார்டனிங் சேனல்ஸ் 2025ல் நான் பெருசாலாம் எந்த கோல்ஸும் வச்சுக்கல. மானிட்டைசேஷன் வாங்குறதே பெரிய கோல் தான் எனக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பூக்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணது பார்த்திங்கன்னா செவ்வந்தி கலெக்ஷன்ஸ்க்காக தான். பட் எல்லாமே செத்து போச்சு. இந்த நாட்டு செவ்வந்தியை தவிர அந்த ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் அண்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர், இதை தவிர
அதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து கருகியும் போச்சு. அப்படியே செடி அவ்வளோ நல்லா இருந்தது பச்சை பசேல்னு. கரெக்டாக பூக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஃபுல்லாக கருகிருச்சு. மேபி ஈரப்பதம் வந்து நிறைய தொட்டிகளில் இருந்திருக்கும். அதுதான் ரீசன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா நெடுன்னு வளர விட்டுட்டேன். ஸோ நல்லா ஒரே ஒரு ஸ்டெம் போயிட்டு அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வெயிட்டும் தாங்கலை செடிகள் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கணும். கடைசியாக வாங்கின ஒரு 20 கலெக்ஷனாவது வாங்கியிருப்பேன். அதில் ஒரு 3 தான் வந்து உயிரோடு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வச்சுருக்கு. அவங்க கொஞ்சம் பூத்துருக்காங்க. நான் அது வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதிலிருந்து நிறைய கற்றுக்க முடியுது கார்டனிங்கை பொறுத்தளவுக்கு. பார்த்துட்ருக்கிற எல்லா பூக்களுக்குமே வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒரே ஒரு பூக்கு மட்டும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்காது. பிகாஸ் அது ட்ரையலில் இருக்காங்க. நான் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி ஆட் பண்ணி விட்டுட்டேன். இந்த வருஷம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ வரும். இல்லைனா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்